பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 51 அதிகாரம் 12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? பிரியமானவர்களே, இங்கே தேவன் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களை பார்த்து நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த தேவன் ஆறுதலின் தேவன். நாம் ஆராதிக்கின்ற இந்த மகத்துவமுள்ள இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆறுதலற்றவர்களாக இருக்கலாம். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அது நிமித்தமாக உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், நீங்கள் நொறுங்குண்டு போயிருக்கலாம். நீங்கள் ஆறுதலுக்காக அலைந்து திரிந்து இதுவரை நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இன்று இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகவே நம் ஆண்டவராகிய இயேசு தருகிற வார்த்தை, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் தங்களுடைய ஆறுதலுக்காக பல தவறான காரியங்களை செய்கிறாங்க, தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. மதுபானம் அறிந்தினால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி மதுபானத்துக்கு அடிமையாகிறாங்க இல்லையா? போதை வஸ்திரங்களுக்கு, கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க. இல்லை என்று சொன்னால் ஆங்காங்கே சுற்றி திரிந்து பார்க்கிறார்கள். இன்னும் விபச்சாரம் செய்து பார்க்கிறாங்க, தவறான உறவுகளை உண்டு பண்ணி பார்க்கிறாங்க. தங்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல தவறான முடிவுகளையும் எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆறுதல் செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. நீங்கள் தேடுகிற ஆறுதலை என் இயேசு ஒருவரே தர முடியும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்ற அவர் ஒருவராலேயே முடியும். அவர் ஒருவரே உங்களை ஆறுதல் படுத்த முடியும். வேதத்தில் யாக்கோபு தன் மகன் யோசேப்பை இழந்த பொழுது பாருங்க பிரியமானவர்களே, யோசேப்புடைய சொந்த சகோதரர்கள் அவனை கிணற்றில் போட்டு விடுகிறார்கள். அவனை அதற்கு பிற்பாடு அவனை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவனை விற்று விடுகிறார்கள். இப்பொழுது அவனுடைய தகப்பனிடத்திலே, யாக்கோபினிடத்திலே பொய் சொல்லுகிறார்கள். காட்டு மிருகம் அவனை பட்சித்தது, அவனை அடித்து கொன்று விட்டது என்று சொல்லி, அவனுடைய வஸ்திரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த வஸ்திரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை பூசி பொய்யாய் அவனிடத்தில் ஏமாற்றுகிறார்கள். யாக்கோபு அதை கேட்டு அவன் துடிதுடித்து போகிறான். தன் செல்ல குமாரனுக்காக அவன் ஏங்கி அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. அவன் இருதயம் ஆறுதல் அடையவில்லை. அவனுடைய அத்தனை பிள்ளைகளும், குடும்பத்தில் இருக்கிற அவனுடைய அத்தனை நபர்களும், உற்றார் உறவினர்களும் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லியும் அவன் இருதயம் ஆறுதல் அடைய மறுத்தது. அவன் ஆறுதல் அடையவே இல்லை. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 37-35 எடுத்து வாசித்து பாருங்கள். அவனுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்க்கிறார்கள், அவன் ஆறுதல் அடைய மறுக்கிறான். அவன் இருதயம் ஆறுதல் அடையவே மாட்டேங்குது. இந்த துக்கத்தை அவன் சுமந்து கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, இந்த வேதனையிலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை. அவனுக்கு யாருமே ஆறுதல் சொல்ல முடியவில்லை. பல வருடங்கள் கழிந்தாலும் யாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவன் இருதயத்தை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஆனால் கடைசியாக தேவன் அவர்களை சந்திக்க பண்ணுகிறார். அதே சகோதரர்கள் மூலமாக யாக்கோபு தன் மகன் யோசேப்பை முகமுகமாய் காண்கிறார். மீட்டு கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு ஒருவரை. நீங்கள் இழந்து போனதை மீட்டு தருகிறவர், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் இந்த தேவன் ஒருவரை. அவர் ஒருவருக்கே அதை செய்ய முடியும். அடிமையாய் போனவனை அந்த தேசத்தில் ராஜாவாக மாற்றினது மாத்திரமல்ல, தன் இனத்தாருக்கு, தன் ஜனங்களுக்கு, ஏன் தன்னை கொலை செய்யும்படி நினைத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான ஒரு மகனாக தான் தேவன் யோசேப்பை மாற்றினார். அது மாத்திரமல்ல, யாக்கோவுடைய கண்கள் காணத்தக்கதாக, சந்ததிகளை கண்டு ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவன் யோசேப்பை யாக்கோபிடத்திலே கொடுத்து ஆறுதல் அடையும்படி செய்தார். அல்லேலூயா. நம் தேவன் ஆறுதலின் தேவன்.
அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்தால் உங்கள் இருதயம் ஆறுதல் அடையும். இந்த மாதத்தில் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் பிரியமானவர்களே. அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்பு, வெறுப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறதா? இதற்கு தீர்மானமே இல்லாதபடி நீங்கள் சுற்றி தெரிந்து பார்க்கிறீர்கள். உங்கள் இருதயம் ஆறுதல் அடைய மறுக்கிறது. அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம். குடும்ப நபர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். சோர்ந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் கணவனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் மனைவியின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் பெற்றோருக்கு இப்படிப்பட்ட நிலைமையா, ஐயோ என்று சொல்லி நீங்கள் கதறி அழுது கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தின் முதல் நாளில் என் தேவன் சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். உனக்கு ஆறுதல் செய்வேன். உன் இருதயத்தை நான் திடப்படுத்துவேன். உன் இருதயத்தின் காயங்களை நான் ஆற்றுவேன். உன்னை ஆறுதல் படுத்துவேன், உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோபுவை பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். பிசாசானவன் எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் ஆறுதலற்றவனாய் நிற்கிறான். அவனுடைய சிநேகிதர்கள், 3 சிநேகிதர்கள் அவனிடத்தில் வந்து ஆறுதல் சொல்லியும் அவனை ஆறுதல் படுத்த முடியவில்லை. எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லியும் கடைசியாக தேவன் நேரடியாக இறங்கி அவர் ஆறுதல் படுத்துகிறார். யோபுவோடு கூட முகமுகமாய் தேவன் பேசுகிறார். மறுபடியும் அவனுக்கு என்ன செய்தால் ஆறுதல் அடைவான் என்பதை தேவன் ஒருவரே அறிவார். பிரியமானவர்களை, இழந்த எல்லாவற்றையும் அவர் மீட்டு தந்தார். எல்லாவற்றையும் மீட்டு தந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போய் நிற்கிறீர்களோ, அதனால் ஆறுதலற்று இருக்கிறீர்களோ, என் இயேசு அதை எல்லாவற்றையும் மீட்டு தருவார். நீங்கள் மறுபடியும் ஆறுதல் அடையும்படி நீங்கள் இழந்தவைகளை மீட்டுக் கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக என் தேவன் உங்களுக்கு தருவார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே அது நடக்கும். சங்கீதக்காரன் 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. தேவன் உங்களுக்கு தரும் ஆறுதல் உங்களை தேற்றும், உங்களை பலப்படுத்தும். பிரியமானவர்களே, மனுஷர்கள் சொல்லும் ஆறுதல் உங்களை தேற்ற முடியாது. ஒருபோதும் உங்களுக்கு அது ஆறுதல் அளிக்காது. அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கு தேடி எங்கு அலைந்தாலும் என்ன செய்து பார்த்தாலும் நீங்கள் விரும்புகிற ஆறுதலை இயேசு ஒருவரே தர முடியும். அது இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே என் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன். நீ விரும்புகிற உனக்கு தேவையான ஆறுதல்களை நான் உனக்கு செய்வேன். உன்னை ஆறுதல் படுத்துவேன். உன்னை எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்த்தாளையும் மரியாளையும் குறித்து பார்க்கிறோம். அவன் மரித்து 4 நாள் ஆயிற்று. மரியாளையும் மார்த்தாளையும் தேற்றும்படிக்கு அநேக யூதர்கள் அங்கே கூடி வந்தார்கள். அநேக யூத சகோதரர்கள் வந்தும் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் சமாதானத்துக்குள் அவர்கள் ஆறுதல் அடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை அவர்கள் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரால் ஆறுதல் அடையவே முடியவில்லை. தன்னுடைய ஒரே சகோதரன், அவர்கள் நம்பி இருந்த சகோதரன். இந்த சகோதரிகள் 2 பேரும் புலம்பி அழுகிறார்கள். நாங்கள் ஆறுதலற்று போனமே, எங்கள் இருதயம் உடைந்து போய் இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறோம். என் சகோதரன் லாசரு மரித்து போனானே என்று சொல்லி அவர்கள் ஆறுதலற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவர்கள் இருதயம் ஆறுதல் அடையவில்லை. பிரியமானவர்களை, மாறாக இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். பாருங்கள், அவர் அந்த இடத்துக்கு வருகிறார். இவர்களை ஆறுதல் படுத்த என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன செய்கிறார்? இவர்களுக்கு ஆறுதல் வரணும்னு சொன்னார். இவர்கள் இருதயம் ஆறுதல் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் மரித்து போன அவர்கள் சகோதரரை நான் மீட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களை இருதயம் ஆறுதல் அடையும் என்று சொல்லி இயேசு என்ன செய்தார் பாருங்க. லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். இயேசு கண்ணீர் வடிக்கிறார். அவர் மனதுருகுகிறார். ஏனென்றால் அவன் தன்னுடைய சிநேகிதன். அவர் வரும் பொழுதும் போகும் பொழுதெல்லாம் அந்த இடத்திலே அவர் ஆகாரம் புசிப்பதுண்டு, அந்த வீடில் தங்குவதுண்டு. அவர்களை அதிகமாய் நேசித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக லாசருவை அதிகமாய் இயேசு நேசித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவோடு உங்களுக்கு இருக்கும் உறவு, ஐக்கியம்,
அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கும் ஐக்கியம், உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்வார். இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தருவார். முடியாது, ஆகாது, நடக்காது என்று சொல்லக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி தர முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, மரித்தல்ல லாசருவை அவர் உயிரோடு எழுப்புகிறார். இந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் நான் ஆறுதல் செய்ய வேண்டும். காரணம், நான் ஆறுதலின் தேவன். இயேசு சொன்னார், நான் ஆறுதலின் தேவன், நான் ஆறுதல் படுத்துவேன், தேற்றுகிற தேற்றரவாள், நான் பலப்படுத்துகிறவர். ரோமர் 15:6 பவுல் சொல்லுகிறார், அவர் பொறுமையையும் ஆறுதலையும் தருகின்ற தேவன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன். ஏன் 2 கொரிந்தியர் 1:3 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பவுல் இந்த தேவனை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். இவர் ஆறுதலின் தேவன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் தேவனும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிற இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதுகிறார். பிரியமானவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் பாடுகள் பெருகிறது போல எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பிசாசானவன் பாடுகளை எங்களுக்கு எவ்வளவோ கொடுத்து பார்க்குறான், ஆனால் ஆறுதலின் தேவன் எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு ஆறுதல் அதைவிட அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது என்று அங்கே பக்தன் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். பாருங்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த கிறிஸ்து இயேசுவண்டே வந்து நில்லுங்கள், அவருடைய சமூகத்தில் நில்லுங்கள். இந்த மாதத்தை அவருடைய சமூகத்தில் நின்று கழியுங்கள். பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக வாருங்கள், அவரிடத்தில் பணிந்து நில்லுங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்கள் புலம்பல்களையும் உங்கள் கண்ணீரையும் கிறிஸ்து இயேசுவண்டை இறக்கி வையுங்கள், அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஏசாயா 51:3 வாசித்து பாருங்கள். கர்த்தரே சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குகிறாராம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகி இருக்கும். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்! அங்கே துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பிரியமானவர்களே, அவர் ஆறுதல் கொடுக்கிற பொழுது உங்கள் இருதயம் பூரிப்படையும், மகிழ்ச்சியினால் அது இடைக்கட்டப்படும். நிச்சயமாகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி என் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சுவாமி. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று நீர் சொன்னீரப்பா. இயேசுவே, சகல ஆறுதலின் தேவன் நீங்க சுவாமி. எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் ராஜா உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து வந்து கொண்டிருந்தாலும், இதுவரைக்கு இருதயத்தில் இருந்த பாரங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் இப்பொழுது அப்பா உம்முடைய பிள்ளைகள் உங்க சமூகத்தில் சமர்ப்பிக்கிற இந்த நேரத்தில் என் தேவநீர் ஆறுதலை அளிப்பீராக சுவாமி. அநேக இழப்புகள் இருந்திருக்கலாம், என் தேவநீர் ஆறுதல் படுத்துவீராக. அமராஜா சுவாமி, துக்கத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் நீர் மாற்றி ராஜா உங்க ஆறுதலினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. கேட்ட வார்த்தையின்படி இழந்த எல்லாவற்றையும் நீர் கொடுத்து நீர் ஆறுதல் படுத்துவீராக சுவாமி. அமராஜா இசப்பா, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாக்கணும். வியாதியின் நிமித்தமாக இருந்த கஷ்டங்கள் மாறி ஆறுதல் அடையட்டும் சுவாமி. அமராஜா இசப்பா, அநேக இழப்புகளின் நிமித்தமாக, பண விரயத்து நிமித்தமாக, அமராஜா இசப்பா, இழப்புகள் நிமித்தமாக வந்திருக்கிற மனபாரங்களில் இருந்து விடுதலையாகத்தக்கதாக சகலவற்றையும் என் இயேசு நீர் மீட்டு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக சுவாமி. இந்த மாதத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆறுதல் அடையட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகி அவர்கள் ஆறுதல் அடையட்டும். ஆமாப்பா, நீர் சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர். இதை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் என் தேவ ஆவியானவர் நீர் ஆறுதல் படுத்துவீராக. உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் கைகளிலேயே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புத சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக. உன்னதமானவரே, உம்முடைய செட்டைகளை விரித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக.
அந்த செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்தள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கீழே கமெண்ட் போடுங்க. இந்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் ஆம் என்று சொல்லுகிறீர்களா, இல்லை இதை மறுதளிக்கிறீர்களா? இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களை என் தேவன் ஆறுதல் படுத்துவார், உங்கள் குடும்ப நபர்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உற்றார் உறவினரை என் தேவனே ஆறுதல் படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாகவே நாங்கள் அதை வாசித்து படித்து உங்கள் தேவைகளை அறிந்து நாங்கள் அதற்கேற்றபடி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.